கட்டுமான பணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டிடம் பூசு வேலை செய்கிறமோ இல்லை கட்டிட வேலை செய்கிறமோ காங்கிரீட்டோ அது க்யூரிங் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது எதனாலும் தெரியுங்களா? அது செஞ்சால் என்ன பலன், செய்யலைன்னா என்ன பிரச்சனைகள் உள்ளதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில், முழுசாக பாருங்கள். அதாவது கட்டிட வேலை பூசு வேலை செய்கிறீங்களோ இல்லை கட்டிட வேலை செய்கிறீங்களோ காங்கிரீட்டோ பீமோ எதாக இருந்தாலும் சரிங்க, 7லேருந்து 14 நாள் வரையும் தண்ணீர் ஊற்றணும். அதுக்கான காரணம் என்னென்னா, அது வந்து வெப்பமடையும் சிமெண்ட். ஆரம்பத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த 7லேருந்து 14 நாள், ஒரு நாளைக்கு வெயில் காலமாக இருந்தாக்க 5 முறை கூட ஊற்றலாம். நார்மல்னாக்க நீங்கள் ஒரு 3 முறை 2 முறை ஊற்றலாம். சப்போஸ் மழைக்காலம்னாக்க குறைச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போது உள் சைடுலாம் வேணால் ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும் போது மழைக்காலம் அதுக்கு தகுந்த குறைச்சிக்கலாம். அது என்ன பண்ணோன்னா, அந்த கிராக்லாம் வர விடாமல் க்யூரிங் ஆகுங்க. அந்த காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலுப்பெறும், அந்த சிமெண்ட்டோடு சேர்ந்து வினை புரிஞ்சு அந்த வேதியியல் மாற்றம் மாதிரி. அதே நீங்கள் தண்ணீர் ஊற்றாமல் இருந்தால் என்ன ஆகும்னா, வெப்பமடைஞ்சு ஈரப்பதம் இல்லாததால் சிறு பிளவுகள் ஏற்படும் உள்ளுக்குள்ளேயே. அந்த பிளவுகள் என்ன பண்ணோன்னா, தண்ணீர் ஊற்றாமல் அந்த ஈட்னே இருக்கிறதால அதோடைய ஆயுட்காலம் குறைஞ்சிரும். நீங்கள் புதுசாகவே கட்டியிருந்தாலும் கிராக் வர ஆரம்பித்ததும் போக போக அதை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 50 வருஷத்தில் வர வலிமை வந்து ஒரு சில வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும், பிளவுகள் அங்கங்கே அது போன்று வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் க்யூரிங் பண்ணுறது. அதனால் எப்போவுமே கட்டிடம் வந்து எந்த வேலை செய்கிறீங்கனாலும் சரி, கட்டிட வேலை காங்கிரீட் எதுனாலும் ஒரு 7லேருந்து 14 நாள். சப்போஸ் நீங்கள் காங்கிரீட் அந்த ஸ்லாப்லாம் போடுறீங்க, மோல்டிங்லாம் போடுறீங்கனாக்க இன்னும் அதிகமாக 14லேருந்து 21 நாள் வரையும் நம்ம க்யூரிங் பண்ணலாம். தகவல் தெரிஞ்சிருந்தது இப்போ தான் புதுசாக தெரியும்னாலும், ஆல்ரெடி தெரியும்னாலும், இதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதாக இருந்தாலும் பகிர்ந்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.